என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுள் 2 தடவை சிரிக்கிறார்னு சொல்றாரு. யாரை பார்த்து சிரிக்கிறார்னா, ஒரே தாயின் கருவறையில் அண்ணன் தம்பியாக பிறந்து ஒரு வயது வரும்போது பங்காளிகளாக பிரிந்து இந்த வரப்பு சண்டையில இந்த வரப்பு வரைக்கும் தான் உன் இடம், இதுக்கு மேல ஏன் இடம், இப்படி சண்டை போடுறவங்களை பார்த்து இறைவன் சிரிக்கிறாராம். இது எங்க அப்பா கட்டிய வீடு, எனக்கு பங்கு இருக்கு, அதனால இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்கு, அதனால எனக்கு வேணும், அப்படிப்பட்டவனை பார்த்து இறைவன் சிரிக்கிறாராம். இன்னொருத்தவரை பார்த்து இறைவன் சிரிக்கிறாராம். அவர் யாருன்னா மருத்துவர். மருத்துவர் சொல்றாரு நோயாளி கிட்ட, நான் உங்களை காப்பாத்திடுறேன், உங்களை நான் குணப்படுத்திடுறேன், உங்களை நல்லா ஆக்கிடுறேன். அந்த மருத்துவரை பார்த்து இறைவன் சிரிக்கிறாராம். இது ஏன்னா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்ன விளங்கிக்கணும்னா, அங்காளி சண்டை, பங்காளி சண்டை, வரப்பு சண்டை, வீடு சண்டை, சொத்து சண்டை, இதுக்கெல்லாம் சண்டை போடுற அற்ப மனிதர்களே, அது யார் இடம், அது யார் வரப்பு, அது யார் நிலம், அது யாரு மண், அது இயற்கை கொடுத்த அரும் பெரும் கொடை, அது இறைவன் கொடுத்த அன்பான பரிசு. இந்த பூமி, இந்த மரம், செடி, கொடி, இந்த பறவைகள், இந்த மழை, இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த நட்சத்திரங்கள், இந்த மேகங்கள், காற்று, நெருப்பு, இதெல்லாம் இறைவன் கொடுத்த அன்பளிப்பு, நமக்கு அன்பாக கொடுத்த அன்பளிப்பு. அத சரிசமமா பிரிச்சு அனுபவிச்சு வாழணும். எந்த சண்டை சச்சரவு இல்லாம அனுபவிச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போனோம், விட்டுட்டு போனோம். அவன் தான் சிறந்த மனிதன், அவன் தான் மகத்தான மனிதன், அவன் தான் உன்னதமான மனிதன். சரிங்களா? மருத்துவர் எத்தனை மருத்துவர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்க உடம்புல வந்த நோயே அவங்களாலே சரி பண்ண முடியாம எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. நான் எல்லா மருத்துவரையும் குறை சொல்ல, எல்லா மருத்துவரையும் அப்படி சொல்லல. இறைவன் சிரிப்பதற்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் காரணம் இல்லாம சிரிக்க மாட்டாரு, எதற்கு சிரிக்கிறாரு சிந்திச்சு பார்த்தா நமக்கு உண்மை புலப்படும். அப்போ ஒரு நோயாளி கிட்ட, நான் உங்களை காப்பாத்திடுவேன், உங்களை நல்லாக்கிடுவேன், உங்களை சரியாக்கிடுவேன் சொல்றது நல்லதா இருக்கு. ஆனா அங்க சரியாவுதா, அங்க குணமாவுதா, அதை தான் நம்ம பார்க்கணும். எத்தனை குணப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கு, எத்தனை சரிப்படுத்த முடியாத நோய்கள் இருக்கு. மருத்துவராலே அவரே நல்லா பார்த்துக்க முடியல, அவங்களே எத்தனை நோய்கள்ல இருக்காங்க, எத்தனை மன உளைச்சல்ல இருக்காங்க, எத்தனை மருத்துவர்கள் மன அழுத்தத்துல இருக்காங்க. இதெல்லாம் சிந்திச்சாலே நீ எப்படி போய் ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவ, உடனே சரி செஞ்சுக்க முடியல, உடனே உன்னை காப்பாத்திக்க முடியல, உன் உயிரே ஒரு நாள் பிரிய போகுது, நீயே ஒரு நாள் உன்னை விட்டு போற, உடனே நீ காப்பாத்திக்க முடியல, உடனே நீ சரி செஞ்சுக்க முடியல, உன் நோயே உன்னால குணப்படுத்திக்க முடியல. எப்படி நம்ம பிறர் நோயை நம்ம சரி பண்ண முடியும், குணப்படுத்திட முடியும், அவங்கள நல்லா ஆக்கிட முடியும், எப்படி எப்படி நம்ம சொல்ல முடியும், எப்படி நம்ம வாக்கு கொடுக்க முடியும்? சிரிப்பு தானே வருது, வேடிக்கையா தானே இருக்கு. சொல்வது தப்பல்ல, எல்லாராலையும் சொல்லலாம், சரியாயிடும், குணப்படுத்திடலாம், அது கிடையாது. அந்த உண்மை விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள இருக்கிற ஞான ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை விளங்கிக்கணும். அது விளங்கிடுச்சுன்னா இறைவன் ஏன் சிரிக்கிறார் நமக்கு தெரிஞ்சிடும்.